பிரதீப் ரங்கநாதன் அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 படம் நடித்து, ஒரு படம் டைரக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் நடித்து ஒரு சில படங்கள் எல்லாமே சூப்பராக ஹிட் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து 3 படமே அவரோட படம் ஹிட்டு. இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு ஹிட்டாக மாறுமா? அதாவது அந்த படம் வந்து ஒரு தரமான படமாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து ஹிட் கொடுத்துருக்காங்க. மக்களுடைய ரசனையை புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கிறதுல பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர். டியூடு படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாறத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு. ஆமாம், போட்ரிக்கா அடிச்சிருவார் இப்போ கண்டிப்பாக அந்த வருஷம். ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது எனக்கு தெரியும். ஏன்னா மொக்க படங்களை அவர் ஒத்துக்கிறது இல்லை. அவர் வந்து ஒரு கோணத்தில் பார்த்தா தனுஷ் மாதிரி தெரிவார், ஒரு கோணத்தில் பார்த்தாச்சுன்னா கமலஹாசன் மாதிரி தெரிவார், ஒரு கோணத்தில் பார்த்தா பாக்யராஜ் மாதிரி தெரிவார். அதாவது பல நடிகர்களுடைய கலவை அவர். ஜெம் சினிமாஸ் பார்த்துருக்க எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேகோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட ஷோ, அதாவது ஜெம் செலிபிரிட்டி டாக்ஸ் நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திரைப்பட விமர்சகர் மற்றும் திரைப்பட நடிகராக இருக்கிற நம்மளோட பைல்வான் ரங்கநாதன் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவ்வளோதான், தம்ஸ் அப், வேறு எதுவுமே கிடையாது சார். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தீபாவளி பண்டிகை வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கு. தீபாவளி பண்டிகைனாலே புது துணியை உடுத்துறது, அதுக்கப்புறம் வெடி வெடிக்கிறது, நல்லா சாப்பிட்றதை தாண்டி தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு திரைப்படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு படம் பார்த்தா தான் தீபாவளி முழுமையாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்ததுலேயே எல்லா தீபாவளிக்குமே ஒரு பெரிய ஹீரோட படம் தான் வரும். அதாவது விஜயோட படமாக இருக்கட்டும், இல்லை அஜித் சார் படமாக இருக்கட்டும், இல்லை சூர்யா சார், தனுஷ் சார் அப்படின்னு பெரிய பெரிய ஹீரோஸோட படம் தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ். அதாவது பிரதீப் ரங்கநாதன் நடித்த வந்து டியூடு படம், அதுக்கப்புறம் வந்து த்ருவ் விக்ரம் அவர் நடித்த படம், அதுக்கப்புறம் வந்து டீசல் அப்படின்ற ஒரு படம், இப்படின்னு ஒரு யங்ஸ்டர்ஸோட படமாகவே இருந்துருச்சு இந்த வருஷம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது இயல்பாக நடக்கிறது தான். அதாவது வருஷத்துக்கு ஒரு படம் ரஜினி, வருஷத்துக்கு ஒரு படம் கமலஹாசன் சொல்லும்போது ஜனநாயகன் வந்து அங்கே பொங்கலுக்கு தள்ளி போயிடுச்சு. அடுத்து உள்ள ஆட்களும் இந்த தனுஷ் இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால் ஒரு தீபாவளி பரட்டுமே, யார் நல்ல வசூல் பெறாங்கிறத நம்ம ரிலீஸுக்கு பிறகு பார்த்துலாம்ல. ஏன்னா இப்போ இட்லி கடை வந்து இப்போ தான் ஒரு ரிலீஸ் ஆகி ஒரு 10 days தான் இருக்கும். ஒருவேளை இட்லி கடையை அவங்க தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தால் ஒரு மாதிரி பண்டிகையோட செலிப்ரேஷனே ஒரு பயங்கரமாக இருந்திருக்குமே. அப்படி கிடையாது. ஏன்னா இட்லி கடை வந்து இந்த கும்பலாக வந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு ரீச் இருக்காது. ஏன்னா அந்த படத்துக்கு கொஞ்சம் கேப்பு தேவை. அது வந்து வேறு மாதிரியான படம், அது கமர்ஷியல் படம் இல்லை. கமர்ஷியல் படத்துலையும் தாண்டி தனுஷுக்கு ஒரு திருப்தி தருகிற படம், குலதெய்வத்தை பற்றி சொல்கிற படம். அதனால் அது வேறு, இது வேறு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை பற்றி பேசுனதுனாலே ஒரு முக்கியமான கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்டே ஆகணும். பிரதீப் ரங்கநாதன் அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 படம் நடித்து, ஒரு படம் டைரக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் நடித்து ஒரு சில படங்கள் எல்லாமே சூப்பராக ஹிட் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து 3 படமே அவரோட படம் ஹிட்டு. அதாவது ஒரு படம் இயக்கி அந்த ஒரு படம் ஹிட், அதுக்கப்புறம் 2 படம் நடித்து ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கு. இப்போ 3வது படம் டியூடுன்ற படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு ஹிட்டாக மாறுமா? கண்டிப்பாக. அதாவது ஹேட்ரிக் பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா, அந்த ஹேட்ரிக் பண்ணாலே பாரதி ராஜா, பாக்யராஜ் சார், பாலச்சந்தர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். அதாவது அந்த படம் வந்து ஒரு தரமான படமாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து ஹிட் கொடுத்துருக்காங்க. மக்களுடைய ரசனையை புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கிறதுல பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர். அவர் வந்து ஒரு கோணத்தில் பார்த்தா தனுஷ் மாதிரி தெரிவார், ஒரு கோணத்தில் பார்த்தாச்சுன்னா கமலஹாசன் மாதிரி தெரிவார், ஒரு கோணத்தில் பார்த்தா பாக்யராஜ் மாதிரி தெரிவார். அதாவது பல நடிகர்களுடைய கலவை அவர். வேறு அதாவது அவர்கிட்ட நான் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய டேஸ்ட் வந்து ஜனங்களுடைய பல்ஸ் பார்க்குற விஷயங்கள், பழைய கதைகள்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். அதனால் அந்த படம் மினிமம் கேரண்டி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஹைதராபாத் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பிரதீப் ரங்கநாதனை பார்த்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நீ வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாரு. அதுக்கு இது இன்றைக்கி நேற்றுக்கு வந்து இல்லை. பாக்யராஜை பற்றி யாரான ஹீரோ மெட்டீரியல் சொல்ல முடியுமா? அப்படிலாம் கிடையாது. மக்கள் ரசனை, அந்த கதை, அந்த பாத்திரம், அவங்கள ஏற்றுக்கிறாங்களா முக்கியமாக தவிர ஹீரோன்னா எளிதியாக ஒட்டியிருக்கு. வில்லனாக இருக்கவங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க, ஹீரோவாக இருக்கவங்க வில்லனாக மாறுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேரம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு திறமை இருக்கணும். 2 இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஹீரோ தான். கண்டிப்பாக அந்த டியூடு படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாறத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆமாம், போட்ரிக்கா அடிச்சிருவார் இப்போ கண்டிப்பாக அந்த வருஷம். ஆமாம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது எனக்கு தெரியும். ஏன்னா மொக்க படங்களை அவர் ஒத்துக்கிறது இல்லை. நம்ம உடனே நடித்து வருஷத்துக்கு 3 படம் வெளியே வரணுங்கிற எண்ணமும் அவர்கிட்ட இல்லை. அவர் வேற ஒரு டைப் வரும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டிராகன் படத்துக்கு ஒரு வெற்றி விழா கொண்டாடினாங்க. அதில் வந்து அவரோட ஆட்டிடியூட் வந்து மாறுது, ஒரு திமிரு அவருக்குள்ளே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் எல்லாமே வந்துச்சு. அது பார்க்குற பார்வையில் இருக்குது. அறிவாளிகள், புத்திசாலிகள் எல்லோருமே திமிரு படைத்தவர்கள் தான். திமிரு இல்லாமல் ஒருத்தன் அறிவோடு இருக்க முடியாது.
அதனால் நம்ம பார்வைக்கு அப்படி தெரியும். அந்த திமிருங்கிறது எப்படின்னா அவங்களுடைய அறிவு கூர்மைக்கு ஒரு பட்டத்தீட்டுற விஷயம், அவ்வளோதான். ஓகே சார், உண்மையே ரொம்ப கேட்ட கேள்விக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க. இன்னொரு நாள் மறுபடியும் இன்னொரு கெஸ்ட்டோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதோட சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.